ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன் தான் பார்க்க. குரு அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சுப கிரகமா. அது வக்கரமடையும் பொழுது அதிகமான பவர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு ரப்பர் பந்து எடுத்து செவுத்துல அடிச்சிங்கன்னா இங்கிருந்து போகக்கூடிய ஸ்பீடோட ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். இங்கிருந்து போகிறது நேர்கதி, அங்கேருந்து ரிட்டர்ன் வரக்கூடியது வக்கரகதி. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வக்கரகதியில் வந்து குரு மாறுறதுன்னா வேற ராசிக்கெல்லாம் போகிறது கிடையாது. அதே ரிஷபத்தில் தான் இந்த ஒரு வக்கரகதிங்கிறது இருக்கப்படுறது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வக்கரகதியாக வரப்போகிறார். இது எப்போ ஆரம்பிக்கிறதுனா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி முதல் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 3.25 மாதம் 4 மாதத்துக்கு குரு வக்கரமாக இருக்கப்படுது. ஸோ குரு பேசிக்கலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய ஃபேமிலியில் சந்தோஷம் வேணும்னா குரு நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா பிறக்கணும்னா குரு நல்லா இருக்கணும், பேசிக்கான லக்குன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் பேசிக்கலாக நல்லா இருக்கணும்னா குரு பேசிக்கலாக ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே தாறுமாறாக தான் நடக்கும்னு சொல்லலாம். இப்ப கல்வி பொறுத்த வரைக்கும் குருவோட கரெக்டுமா. குருவும் வந்து கல்விக்கான ஒரு ஸ்தானம். அது பேசிக்கலா அதிர்ஷ்டம் தான் படிக்கவே முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு 8ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல ட்ராப் அவுட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஜாதகத்தில் குரு கெட்டு போயிடும். அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல் தான் இருக்கிறதுலே பெருசு. அதே மாதிரி ஹார்ட், இதெல்லாம் வந்து குருவுக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். அதே மாதிரி பாதி பேருக்கு ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கை கால் இப்படி பண்ணால் வலிக்கும். அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் குரு தான். அதே மாதிரி குரு பேசிக்கலாக ஜாதகத்தில் கெட்டு போயிடுதுன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும். LDL HDLன்னு 2ஆக பிரிப்போம். அதில் LDL வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், HDL கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பைஃபர்கேஷன் ஒரு ஜாதகத்துலையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யும்னு உள்ள டீட்டெயிலாக பார்க்குறச்சு இது மாறிடும். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி குரு வக்ரம் ஆகுறதுனால என்ன பலன்கள்லாம் இருக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயமா, குரு வக்ரம் அடையுது அப்படின்னா எந்த இடத்துல அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு வக்ரம் ஆகுது. தேவகுருன்னு சொன்னா அது குரு ப்ரஹஸ்பதி. சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லலாம். 2 பேரும் அப்போசிஷன். இப்போ நான் வந்து ஆளுங்கட்சி, நீங்க ஒரு எதிர்கட்சி. உங்க வீட்டுக்கு நான் வந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே பார்த்துட்டுருக்கோம். அப்போது இந்த ஒரு நிலைமைகளில் இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது எதெல்லாம் ஃபினான்ஷியல் புரோக்கரேஜ், ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியே வரும். அது 2ஆம் வீடாக இருக்கனால தங்க நகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு டாக்ஸேஷன் ஒன்று கிளம்ப போகுதுன்னு சொல்லலாம். தங்க நகையோட விலை வந்து பயங்கரமாக உயரும், தின்பண்டங்களுடைய விலை உயரும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தானிய கிடங்குகள், தானியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இட் வில் have an upper rate. ஒன்று டாக்ஸேஷன் வந்து திடீர்னு மாறுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். எதுக்கெல்லாம் ரிபேட் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த ரிபேட்லாம் இப்போ கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். மெயினாக குழந்தைகள் ஆரம்ப கல்வி லெஸ் தேன் எப்படி சொல்லலாம், ஒரு 1ஆம் கிளாஸ்க்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஸ்கூல்ஸ்லலாம் சில பிரச்சனைகள் வர மாதிரி, அவங்களுக்கு புது சட்ட ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வர மாதிரி. அதுவும் சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளியும் வைரத்தையும் குறிக்கும். அதில் குரு வக்கரம் அடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஜரி, ஃப்ராடு இதெல்லாம் வெளியே வர்ற மாதிரி, தண்டனைகள் பெருசாகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அதே மாதிரி டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்தையுமே பிரச்சனை கொடுக்கும். இதுவும் பெண்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குளறுபாடுகள்லாம் கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று ஃபேமிலி நிறைய பேருக்கு வந்து ஸ்பிளிட்டு கொடுக்கும். இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எண்ணங்கள் வேற மாதிரி, கருத்து வேறுபாடுகள் வேற ஆகும்போது 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அதனால அதுல பேச்சுனால நிறைய பேருக்கு இஷ்யூஸ் கொடுக்கும். ஒருவேளை அவங்க ஜாதகத்திலேயே குரு வக்கரமாக இருக்கிறது இல்ல சனி வக்கரமாக இருக்குதுன்னா செம்ம பலன் நடக்கும். நல்ல பணமா கொட்டும், ஃபேமிலி அந்யோன்யம் பெறுவோம். இந்த மாதிரி பயத்தை போக்கிட்டு நல்ல விஷயங்கள் சொல்றோம். ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கணும். இம்மெட்டீரியல் ஆஃப் வெதர் உங்க ஜாதகத்துல ஜூபிட்டர் ஆர் சாட்டன்
குரு அல்லது சனி வக்கரமா இருக்குதோ இல்லையோ இம்மெட்டீரியல். இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ மேஷத்துக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகத்திலேயே குரு வக்கரமாக சனி வக்கரமாக இருந்ததுன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஃபேமிலியில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி எப்படி சொல்லலாம், குழந்தைகள் மூலியமாக தனப்பிராப்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு குழந்தைகள் பிரிஞ்சு ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க. சில பேர் கலிஃபோர்னியாவில் இருப்பாங்க, சில பேருக்கு ஜெர்மனியில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, நியூசிலாண்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பணப்புழக்கம் சுத்தமாக இல்லாமல் பயங்கர லாஸில் போயின்றதுன்னா அந்த லாஸ் இப்போ சரியாகும். உள்ள குரு உங்கள் ஜாதத்தில் வக்கரமாக இருந்துன்னு வைங்க, செம்ம டைமிங். இப்போ நிறைய நல்லது நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், மூக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு சைனஸ்னால நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அடிக்கடி சளி தொந்தரவு, இன்டர் கனெக்ஷன் ஃப்ரம் த நோஸ் டு ENT, இந்த ஜோன் ஃபுல்லாக கெட்டிருக்கும். அது இப்போ சரியாயிடும். கண் உபாதைகள் இருந்ததுன்னா அது சரியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பேசிக்கலாக கரெக்ட் ஆகும்னு சொல்லலாம். முதல் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் லாஸ்ங்கிறது கெயினாக மாறும். அந்த குரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா, ஒருவேளை வக்கரமாக இல்லைன்னா பண நஷ்டங்கள் கொடுக்கும், குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள் கொடுக்கும், பேச்சினால பிரச்சனை கொடுக்கும், அகௌரவங்கள் உங்கள் பேச்சினாலேயே பிரச்சனை கொடுக்கும். சில இடங்களில் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச மாதிரி போய் பேசுவோம். அதனால பாதிப்பு, உங்கள் பேச்சினால பணத்தை இழக்கிற மாதிரி நடக்கும். சில இடங்களில் கண் சம்மந்தப்பட்ட பாதைகள், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். குடும்பம் தேவையில்லாமல் கஷ்டப்படுற மாதிரி நிலைமை, உங்கள் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஒரு யதார்த்தமாக சொல்லணும்னா, நீங்கள் அதாவது பருப்பில் ஒரு உருண்டை பண்ணி அதுக்கு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம், இல்லைன்னா குருமார்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது, ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மேஷத்துக்கு ஒரு பரிகாரமாக அதை எடுத்துக்கலாம். இது எத்தனை முறை இந்த மாதிரி கொடுக்கணும்? 4 மாசத்துல ஒரு தடவை பண்ணா போதும். அது அதோட எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சிடும். இப்போ ரிஷபம்க்கு எப்படி இருக்கு சார்? ரிஷபத்துக்கு லக்னத்துல குரு இருக்குல்ல, உடம்பு பாதி பேருக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு. பாதி பேருக்கு ஹெல்த்ல மெயினா இஷ்யூஸ், சில பேருக்கு கீழே விழுகிறது, சில பேருக்கு சுளுக்குனால பாதிப்பு, சில பேருக்கு செஸ்ட்ல கொலஸ்ட்ரால்னால இஷ்யூஸ், சில பேருக்கு ஃபேமிலி வந்து பிரியறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். குழந்தைகள்னால தேவையில்லாத மனக்கவலை, என் குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய கவலைகள் பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு லக்னத்துல இப்போ குரு வக்கரம் அடையுதுன்னா செம்ம டைமிங். என்ன நடக்கும்? இது எல்லாமே ஒன்று சரியாயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த் நல்லா ரெடி ஆகிடும். யாரெல்லாம் உங்களை எதிரியாக கன்சிடர் பண்ணாங்கன்னா அத்தனை எதிரியுமே உங்களுக்கு நண்பனாக மாறுவான். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஃபேஸ் ரொம்ப அழகாக மாறும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. மனசே சரியா இல்லைன்னா முகம் எப்படி இருக்கும்? கன்றாவியாக தான் இருக்கும். அதில் குரு வக்கரம் அடையும் பொழுது லைஃபே சேஞ்ச் ஆகும். ஒரு புது பொழிவுடன் நீங்கள் தெரிகிற மாதிரி எல்லாமே மாறும்னு சொல்லலாம். நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கம் பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக வாங்குற மாதிரி. எந்த கௌரவம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ எல்லா கௌரவம் திரும்பி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்கல, குழந்தைகளுடைய தேவையே இல்லாமல் ஏதோ சங்கடம் ஓடின்னு இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை தன்மை இல்லாமல் இருக்காலும் சரி, தேவையில்லாமல் கேஸு, தேவையில்லாமல் அவமரியாதை, இது எல்லாமே சரியாகும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த 8 மாசமா எவ்வளோ ஒரு நிலைமை சரியில்லைன்னு நீங்கள் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கமெண்ட்லேயே போடுவாங்க. அந்த குரு வக்கரம் அடையும் பொழுது இது எல்லாமே சரியாகும். இதுதான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்லி அக்டோபர் 10லேருந்து February 3 வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் டைம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பெறக்கூடிய நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்குன்னா நிறைய டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. படிப்புக்காக செலவு, குழந்தைகளுக்காக செலவு, குழந்தை பெறுவதற்காக செலவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல செலவு. இன்னொன்று, நம்பிக்கையோட நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது பாதி வரும் பாதி போயிடும். பாதி பேருக்கு அது அப்படிதான் இருந்துருக்கு. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா பணம், இந்த வேலை வேண்டான்னு தூக்கி போட்டு சூப்பரான வேலைக்கு ஜம்ப் அடிப்பீங்க. எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் ட்ராவல்க்கோ, வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கறதுக்காக சில இடங்களில் கனடா மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஜெயிச்சு உங்கள் பக்கம் சாதகமாகி உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும். இந்த மாதிரி பிஆர் ரெசிடென்ஷிப்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். வீடு மாற்றணும், இடம் மாற்றணும், ஊர் மாற்றணும், இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குருவோ சனியோ வக்கரமாக இருந்தேன்னா, ஒருவேளை இல்லைன்னா
தீர்த்த யாத்திரைகளுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய ஃபாரின் ட்ராவல் இல்லாமல் கோவில் குளங்களாக போவீங்க, நிறைய குழந்தைகளை பற்றி தேவையில்லாத கவலை, ஃபஸ்ட்டு தூக்கமின்மை. இந்த குரு 12ல் போய் உட்காரும் பொழுது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், சில பேருக்கு பைல்ஸில் இஷ்யூ, ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கால் பாதங்களில் பாதிப்பு, அதுவும் பெண்கள் நிறைய பேர் ஆல்ரெடி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்படாது, ஓரளவுக்கு செட்டில் ஆகணும்னா சிம்பிள். நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அரிசி சாப்பிடக்கூடாது, ரைஸ் சாப்பிடாம, அதாவது ஒன்று கோதுமை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எது ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடாம கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, யாரெல்லாம் பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம், சும்மா ஒரு 101 ரூபாவோ 51 ரூபாவோ ஒரு தானம், சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் தானம் படும் பொழுது அது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஸோ முதல் விஷயம், உபவாசம் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் கொடுக்குறதுன்னா அது 8, 12 கூடிய பாவகங்கள் தான் மிக அதிகமான தோஷத்தை கொடுக்கும். அதை உடைக்கணும்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டை பார்த்தோன்னா நாமளே வருத்தி கொள்ளக்கூடிய உபவாசம். சுவாமிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அது வலி வேதனைகள் இழப்புகள் எது இருந்தாலும் அது அப்படியே சால்வ் ஆகும். ஸோ உபவாசம் இருந்து குருமார்கள் மகான்கள் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியை வணங்கும் பொழுது லைஃப் அப்படியே மாறும். ஸோ இந்த ஒரு 4-5 மாதம் கெட்டதை நடக்காமல் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தற்காப்பாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கடகராசிக்கு எப்படி இருக்கு? கடகத்துக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ நண்பர் தான் எதிரி. குரு வக்கரம் அடைஞ்சு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது யார் உங்களுடைய எப்படி சொல்லலாம் மூத்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான் எதிரியா இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்க நண்பரே உங்களுக்கு எதிரி. சுக்கிரனுடைய வீடுனா தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் ஓடின்னு இருக்கும். நம்பி கொண்டு போய் பணம் கொடுத்து ஏமாறுறது தெரியும், கண்டிப்பா இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். கொண்டு போய் பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி தெரிஞ்சே போய் இப்படிதான் நடக்கும். அது குரு இப்போ வக்கரம் ஆகும் பொழுது, ஒருவேளை உங்க ஜாதகத்துல அது வக்கரமா இருந்தது, குரு வக்கரமா இருந்தது, இல்லை சனி வக்கரமா இருந்ததுன்னா இது அப்படியே உங்களுக்கு பெனிஃபிட்டா மாறும். பெரிய பணம் வரும், செமையான தனலாபங்கள் கொடுக்கும், ப்ரமோஷன் வரும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபர் வரும், குழந்தைகள் மூலியமா மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கும். அப்பாவுடைய சொத்து உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த டாக்குமெண்ட் வீட்டுக்கு வரும். அதாவது சொத்து பத்திரம் கைக்கு வரும்னு சொல்ற மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். மிகப்பெரிய ஒரு பதவி வரணும், அது ரொம்ப நாளாக ஹோல்டில் இருக்கு, அதெல்லாம் இப்போ வரும். நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷனுங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தை தான். நான் சொல்றது பதவிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு வந்தே தீரும். ஒரு செப்பரேட்டான ஒரு என்டிட்டிக்கு நீங்கள் ப்ராஃபிட் யூனிட் ஹெட்டாக மாறுவீங்க. கார்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது எல்லாமே அப்படியே மாறும். அதே மாதிரி படிப்பில் அப்ளை பண்ணி ஒரு மேல் படிப்பு படிக்க முடியல, எம்எஸ் படிக்கணும், எம்டி படிக்கணும், இல்லை டாக்டரேட்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் முடியல, இது எல்லாமே இப்போ கரெக்டாக செட்ரேட் ஆகிடும். யாரெல்லாம் குரு வக்கரமாக இருக்கோ ஜாதகத்தில், ஒருவேளை வக்கரமாக இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுக்கணும். இப்போ நான் நீங்கள் எனக்கு 10,000 ரூபா கொடுங்க, ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அடங்க அப்போ பரவாயில்லையா, இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்காதே அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது. ஸோ இது இன்னொன்று, நம்பி ஏமாறுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நண்பருக்காக கையெழுத்து போடக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் அண்ணன் அல்லது தம்பி, அண்ணன் அல்லது அக்கா, இவங்க மூலியமாகவே வீட்டில் சண்டைகள் நடக்கும். அவங்க ஃபேமிலியில் குளறுபடிகள், அவங்கனால உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், இதெல்லாம் நடக்கும். அதனால் எதையுமே நம்பி உள்ள ஏமாறாமல் இருந்தால் போகிறோம். இந்த 4 மாதம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாகவே செட் ஆகும்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் திருச்செந்தூருக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருவது, மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிம்மத்துக்கு பேசணும்னா 2 விஷயத்த பேசணும். ஒன்று, சனி வக்கரமா 7ஆம் இடத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கு. பாதி பேருக்கு வேலை ஆல்ரெடி காலி ஆயிருக்கும், புது வேலைக்கு ஜம்ப் ஆயிருப்பாங்க. இல்லைன்னா வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாமல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. மாமியாருடைய உடல்நிலைகளில் நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தொடை பகுதிகள், கால் முட்டிங்கால்னு சொல்லுவோம், அதில் லெகமெண்ட் பிரச்சனை பாதி பேருக்கு வந்திருக்கும். சும்மா அலையிறது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இன்னொன்று, சனி இப்போ 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாக பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை, ஒரு கெட்ட பெயர், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேலை வக்கரமாக இருந்ததுன்னா எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கும். அது நீங்கள் ஹேண்டிலே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனாக இருக்கும்.
உங்களுக்கு யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டு ஹேண்டில் தட் பொசிஷன், ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அதுக்கு நீங்கள் தகுதியானவர் கிடையாது, ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுடைய படிப்புனால இல்லைன்னா உங்கள் தோற்றத்தினால அந்த ஒரு பெரிய ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று, மாமியார் மூலியமாக கிடைக்க வேண்டிய ஒரு சொத்துக்கள்லாம் வரும், பெரியவங்களுடைய சொத்துக்கள் வரும். வேலை ஆட்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த மரியாதையற்ற தன்மை இல்லைன்னா அந்த மரியாதை நம்பிக்கை இல்லாத தன்மையெல்லாம் அப்படியே மாறும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக சிம்ம ராசிக்கு மாறும். அதுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கும் பொழுது ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமோ இல்லை குரு வக்கரமாக இருந்தால் 100% லவ் கன்ஃபார்ம் ஆகும், லவ் மேரேஜ் ஏற்படும். ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவங்க இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பயங்கர பிரச்சனை பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். ஒருவேளை சனியோ குருவோ வக்கரமா இல்லைன்னா நான் சொன்னது எல்லாமே ஆப்போசிட்டு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வேலை காலி ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே வேலையை தேடிக்கிறது நல்லது. நீங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி போய் உங்கள் பாஸ்க்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும்ப்பா நீ கிளம்புன்னு சொல்லிடுவார். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கால் முட்டி பகுதி பார்த்துக்கணும், மாமியாருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இவங்க வழிபட வேண்டிய அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதாவது வேதம் படித்த பிராமணர்களுக்கு தான தர்மம் பண்ணணும். அது பண்ணும்பொழுது நெகட்டிவான எஃபெக்ட் கம்மியாகும். இன்னொன்று, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. இதுதான் சிம்பிள் பரிகாரம் சொல்லணும்னா. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அப்படியே ஒரு ப்ரைட் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸாக சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நிலைக்காத நிலைமைக்கு போகும், டக்குன்னு கண்டுபட்டுரும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிறது போதும், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? கன்னி ராசினால் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ லக்னத்தில் கேத்து, அஸ்த நட்சத்திரத்தில் பாதி பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதாவது மனசில் பயங்கரமான தடைகள், தாமதங்கள், வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, பேக் பெயின், பல பேர் கண் உபாதைகள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் 6ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது. பகைனா பகை, அவ்வளோ பகை. யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்தவங்க தான். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. அதனால் மூத்தவங்கனால பகை, மூத்த நண்பர்களால் பகை. யார் உங்களுக்கு ஃப்ரெண்டு நினச்சிங்களோ அவனே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருப்பான். இதெல்லாம் ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் ஓட இப்போ கரெக்டாக 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு வக்கரம். அப்போ அப்பாவும் பகையாக மாறக்கூடிய நிலைமை வரப்போகிறது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி குரு ரெண்டுமே வக்கரமாக இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள். டிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு மறுமணம் ஆகும். குழந்தை இல்லாத கஷ்டப்படுறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பலிக்காதனால குழந்தை பிறக்கும். சாட்சாத் உங்கள் வீட்டில் முன்னோர்களே மறுபடியும் வந்து பிறக்கிற மாதிரி வரும். உங்கள் வீட்டில் நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், மந்திர உபதேசங்கள், மந்திர ஜபங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. இது எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்த ஆஃபர் நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டீங்களோ, எந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வர வேண்டியது நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டீங்களோ இதெல்லாம் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு பாசிட்டிவான பலன்களாக குரு வக்கரம் அடையும் பொழுது, சனி வக்கரம் உங்கள் ஜாதகத்தில் அடையும் பொழுது நடக்கும். ஒரு வேளை வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய அட்வைஸ் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர்ஸ் ஃபேமிலி, அது கொஞ்சம் பாதிப்புப்படும். ரெண்டாவது, உள் உணர்வுகள் தப்பாக இருக்கும். சில பேருக்கு இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே லைவ்ல நடக்கிற மாதிரி சில இடங்கள் நடக்கும். அப்போ அதுவே வந்து நமக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரி, நம்ம எண்ணங்கள் தப்பாக இருக்கிற மாதிரி, அந்யோன்யம் கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது மன பொருத்தம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் மை வைப்ரேஷன். இப்போ இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட உட்கார முடியாது, இல்லைன்னா உட்கார வேண்டாம்னு உங்கள் மனசு சொல்லும். இப்போ அந்த குரு வக்கரமாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தோணும். நல்லா இருக்கிறவனா கெட்டவன் தோணும், கெட்டவன் நல்லவன் தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கோவிலுக்கு போகணுன்னாவே ஒரு எதிர்ப்பாக இருக்கும். இதெல்லாம் விஷயங்கள்லாம் பொதுவாக நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, ஒரு குட்டி உண்டியல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2 மாதம் இருக்குது. டெய்லியும் ₹1 காயின் போடுங்க. கரெக்டாக அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, இல்லை யாராக போனாலும் சரி, அவங்ககிட்ட கொடுத்து இந்த உண்டியலை வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண சொல்லிடுங்க. இது ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க, பயப்பட வேண்டாம். ஆனால் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் பலன்கள். ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 துலாம், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிஷபம். இந்த 2 ராசிகள், அந்த 2 லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் குரு வக்கரமாக உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சூப்பரான பலன்கள் பொதுவாகவே நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இங்கே.
இப்ப துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு துலாம் ராசிக்கு எதிர்பாராத பணம் கட 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 கடன்னு வரும். ஃபேமிலி பிரிஞ்சுதுன்னா ஒன்று சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள். திடீர்னு பார்த்தா இன்சூரன்ஸ் மூலியமா பணம் வரும். உயில்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சிருவாங்க. நீங்க துலாம் ராசியில பிறந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத உங்க அம்மா அப்பா கிடையாது, நான் சொல்றது உங்க யாரோ ஒருத்தர் சித்தி பெரியப்பா சித்தப்பா சம்மந்தமே இல்லாத உயில்லாம் உங்க பேர்ல வந்து சேரும். உங்க மேல வந்து டாக்ஸ்க்காக கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த கேஸ் வந்து டிராப் ஆயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஒரு இடத்த வித்து பெரிய ஒரு லோன் க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்கு நடக்கும். செமையான டைமிங். ஆக்சுவலாக துலாத்துக்கு வந்து பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பரான டைமிங். அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சரி, விருச்சிகத்துக்கு ஒரே விஷயம் தான். அதாவது 3 ராசிகள் சொல்லியிருப்போம், கடகம் விருச்சிகம் மீனம். இந்த 3 பேருக்குமே உடம்புல ஒரு நோய் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது என்ன நோய்னு கேட்டிங்கன்னா மனநோய். எப்படிப்பட்ட மனநோய்னா அன்னியன் ரெமோ அம்பின்னு 3மே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அவங்க ஆமாம் ஸ்பிட் பர்சனாலிட்டி டிசார்டர். பாதி நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, பாதி நாள் எல்லாம் போச்சுடாங்கிற மாதிரி ஆண்டி மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அவங்க மைண்ட் அந்த டிப்ரெஷன் வந்து இருந்துட்டு இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக போயிட்டு இருக்கு. அதனால வீட்டில் இருக்க முடியாத லெவலுக்கு பிரச்சனை, வீடுனால பிரச்சனை, பிளான்னால பிரச்சனை, உங்கள் ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ்னால பிரச்சனை, உங்களுடைய உறவினர்கள் மூலியமாக நிறைய பேருக்கு பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கு. அதில் போராத குறைக்கு இப்போ 7ஆம் இடத்துல குரு வக்கரம் அடையுது. ஃபேமிலி ஸ்பிரிட் ஆகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். அந்யோன்யம்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூடிய அந்யோன்யம், அது பாதிக்கப்படுற அளவுக்கு சில விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாக பிரச்சனை. எப்படி சொல்லலாம், ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னு வைங்க, வாடிக்கையாளர்கள் மூலியமாக பிரச்சனை. சில பேருக்கு வந்து ட்ராப் மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க, இவர் மாட்டணும்னு, இவங்க வந்து பணத்தை லாஸ் பண்ணணும்னுக்காக உங்கள் எதிரி வேலை செய்வான். இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் நான் வாழ்நாள கூட நினச்சி பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிற இடத்துல இப்படிலாம் அப்படியே மாறும். அதனால் எதுவுமே கவனமாக ஆலோசித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். 2வது, உங்கள் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் யாரோ சொன்ன விஷயத்தை நம்பி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் விட்டுறக்கூடாது, செப்பரேட் பண்ணிடக்கூடாது. நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை. ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த குரு வக்கரமாக இருக்கும் பொழுது உங்கள் பார்ட்னருக்கு பிரச்சனை வரலாம், உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னருக்கு பிரச்சனை வரலாம், உங்கள் ஷேர் ஹோல்டருக்கு பிரச்சனை வரலாம், இல்லைன்னா உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனை வரலாம், 2ஆம் குழந்தைக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கலாம், வயிறு உபாதைகள் கொடுக்கலாம், அடி வயிறுன்னு சொல்லுவோம், இந்த மலக்குடல் சம்மந்தப்பட்டது, அதுலலாம் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனாலும் இந்த காலகட்டங்களுக்கு குழந்தை வேணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தது, சனி வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். குழந்தைகளை ரொம்ப படிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்களாம் அன்னியன் மோடில் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அந்த கோவத்தை குறைச்சிட்டு குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்குறது, பாராட்டுகள் சொல்லி அவங்கள வளர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், யூ வில் பி கூல், எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு எதுவும் பரிகாரம் வழிபாடு முறை? பரிகாரங்கள்னு சொல்லும் பொழுது ஒரு 5 பிரம்மச்சாரிகள், அதாவது எப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, பிரம்மச்சாரிகள் முடிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா அவங்களுடைய பசங்களுக்கு கூட நீங்கள் நோட்டு புஸ்தகம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நல்லது நடக்கும். அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், மதருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். இளைய சகோதரன் சகோதரருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்று. இன்னொன்று, இவங்க பேர் ஏதோ இடத்துல கெடுற மாதிரி சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம், ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் இப்போது 6ஆம் இடத்துக்கு குரு வந்து வக்கரம் அடைய போகிறார். 6ஆம் இடத்துக்கு குரு வக்கரம் அடையார்னா முதல் விஷயம், 6ஆம் இடத்திற்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நோய் கடன் வழக்குன்னு சொல்லுவோம். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் வயிறு பகுதி, குருன்றது புரதச்சத்து, அது கம்மியாகும், புரோட்டீன் கண்டென்ட் கம்மியாகும். சில பேருக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும், சில பேருக்கு குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது, ஒரு புது கடன் ஒன்று உருவாகக்கூடிய பிராப்தம். அப்படி கடன் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாத நிலைமை, ஒன்று. 6ஆம் இடம்னா வீட்டுக்கு மேல் தளத்தில் வீடு கட்டுறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒன்று. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தேவையில்லாத வழக்குகள். நான் சொல்கிறது பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே எதிர்ப்புக்காக நிறைய பேர் வழக்கு போடுவாங்க. டாக்ஸேஷன் மூலியமாக பிரச்சனை வரும், டேக்ஸ் கரெக்டாக கட்டலைன்னா அதில் பிரச்சனை கொடுக்கும். மருத்துவர்களுக்கெல்லாம் சூப்பர் டைமிங், குழந்தை நல மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாக இருந்ததுன்னா 100% உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும், சூப்பர் வேலை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், குழந்தைகள் மூலியமாக பணம் வரும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அம்மா அப்பா இருப்பாங்க, பசங்க போய் வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க, ஆனால் பணம் கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். ஃபேமிலி ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு பிரச்சனை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்னா 7க்கு 6ங்கிறது விரயஸ்தானம், பிரிவுக்கான ஸ்தானம். அதனால் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பணம் லோன் மூலியமாக கிடைக்கும். உணவுத்துறை, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறை, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட துறை, மருத்துவத்துறை, அதே மாதிரி வாடகைக்கு கொடுத்து எந்த விஷயத்த வாங்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துறை, இது இவங்க இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் உங்கள் ஜாதகங்களில் குரு வக்கரமாவோ சனி வக்கரமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன எல்லா படலுமே நிச்சயமாக நடக்கும். 4 monthsல லைஃபே சேஞ்ச் ஆகும். ஒரு பயங்கர கட்ஸோடு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தன்மை வந்து பயங்கரமாக உருவாகும். இன்னொன்று, நீங்கள் எந்த டவுட்டை நீங்கள் படுறீங்களோ அந்த டவுட் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டவுட் படாதீங்க. வேலையில் ஆட்டும் யாரையும் வந்து பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. தட்ஸ் அ ரியாலிட்டி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரொம்ப முக்கியமாக வைத்தியநாத சுவாமின்னு சொல்லுவோம். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்கு விருச்சகம் சொல்லும்போது மகரம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா? இது மகர ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு வக்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், பஞ்சமஸ்தானம்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். போன ஜென்மத்துல நீங்க ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெபாசிட் தான் இப்போ நீங்க பணமா அனுபவிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு குழந்தையா வரும். அதுதான் உங்களுக்கு வீடாக நடக்கும். வீடு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னோர்கள் சொத்துலாம் வரணும்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஈஸியாக வீடு அமைஞ்சிடும். இது எல்லாமே வந்து பிகாஸ் அந்த பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது நடக்கும். குழந்தைகள் வந்து பேசிக்கலாக நல்லா உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும், தெய்வ நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும்னா 5ஆம் இடம் பேசிக்கலாக நல்லா இருக்கணும். இப்போ இந்த மகரத்துக்கு பார்க்கும் பொழுது குரு அந்த இடத்துல வக்கரம் அடைகிறது. ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குன்னா டாப் நாச் டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான டைமிங். என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வீடு அமையும். ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தை பிராப்தம் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். 2வது, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். பல கேஸு க்ளோஸ் ஆகும். பல லோனு க்ளோஸ் பண்ணுவீங்க. புதுசாக வண்டி வாங்குவீங்க. புதுசாக வீடு அமையும். இது எல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை சனி வக்கரமாக இல்லைன்னா ஹெல்த் பார்த்துக்கணும். செஸ்ட் பகுதி கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு குழந்தைகளுடைய அதாவது நடத்தையை வச்சு நம்ம ஏதாவது ரொம்ப திங்க் பண்ணுறது, சரி இல்லாமல் இருக்கானே, எப்போ சரியாவான்னு சொல்ல, படிக்க மாட்டேங்கிறானே, கல்யாணம் ஆச்சு இனியும் வேலை கிடைக்காம இருக்கே அப்படின்னு தேவையில்லாமல் அவங்களுடைய கவலையே உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாகும். குலதெய்வத்துடைய கோவிலுக்கே போக முடியாத நிலைமை, அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய கஷ்டம், அவதி, மன வருத்தம், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கும். உங்களுக்கு சிம்பிள் பரிகாரம், ரொம்ப ஈஸியான பரிகாரம்னு சொன்னால், உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதாவது ஒரு பரிகாரம்ங்கிறது தான தர்மங்கள் மூலிமா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அப்படின்னா குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய, குலதெய்வம்னா வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய முப்பாட்டனார் தான். அதனால் அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது 100% அவர்கள் ரூபமாகவே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நடக்கும். ஒரு வீட்டில் நிலவு வச்சுருக்காங்கன்னு வைங்க, அதாவது டோர் ஓப்பன் பண்ணும்பொழுது பெரிய நிலவு இருக்கும். அந்த நிலவு தான் நம்ம குலதெய்வமே ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு, அதுவும் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடாது. உங்கள் லைஃப்பில் கடன் தொல்லைகள்லேருந்து நீங்கள் நீங்கணும், மன வலிமை அதிகரிக்கணும், குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்கணுங்கிற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்துணை பேருமே பண்ண வேண்டியது சிம்பிள். வீட்டு நிலவுக்கு இருக்குல்ல, அந்த முதல் வாசல்னு சொல்லுவோம், அந்த வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை பச்சரிசியை வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள். அந்த பச்சரிசியில் ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள். 100% நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இனி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கும்பராசி நேரம் எப்படி இருக்கு? லக்னத்தில் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சிருக்குமா, அதனால பல பேருக்கு வந்து எண்ணங்களே தப்பாக இருக்கும். அதாவது இது தப்புன்னு தெரிஞ்சும் சில இடங்களில் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா வண்டி ஒரு இடத்துல ஓடின்னு இருக்கும், மைண்டு எங்கேயோ இருக்கும். அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை, அந்த நிலவில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அவங்க, அதாவது எப்படி சொல்லலாம், பாடி ப்ரெசன்ட் மைண்ட் ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி தான் பல பேருக்கு இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, மொபைல் ஃபோனை விட்டுட்டு பஸ்லேருந்து கீழே இறக்கிடுவாங்க. பல பேருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும். வண்டி வாகனங்களில் போயிட்டு இருப்பாங்க, டயர் பஞ்சர் ஆகும் தெரியும், பரவாயில்ல அங்கே போய் காத்தடிச்சுக்கலான்னு போவாங்க, அது ரோட்டில் டயர் பஞ்சர் ஆகி பல பேர் நின்றுருப்பாங்க.
வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது, இந்த மாதிரி பல பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. இது எல்லாத்தோடைய அடிஷன் என்ன தெரியுமா, குரு இப்போ நல்லா இருக்கிறதுனால அம்மாவுடைய ஒத்துழைப்பு, வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்போட நல்லா இருக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் இப்போ இருக்குது. ஆனால் குரு வக்கரம் அடையும் பொழுது, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாக இருந்ததுன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படின்னா வீடு வாங்குவீங்க ஃபஸ்ட்டு விஷயம், எந்த படிப்பு தடைப்பட்டதோ அந்த படிப்பு இப்போ முடிப்பீங்க. ரெண்டாவது ஃபேமிலி ஒன்று சேரும். அதே மாதிரி அம்மான்னு சொல்லுவோம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகம்னா வீடு மனை வாகனங்கள், மெயினாக பெட்டு, அதை மாற்றுற மாதிரி உங்களுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி நடக்கும். சில பேருக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ அந்த சப்போர்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உங்கள் பிளான் எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும், அந்த பிளான் இப்போ சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவே இல்லை சனி வக்கரமாக இல்லைன்னா நிறைய பேருக்கு வீடு அமையறதுலே கஷ்டம், வீட்டுக்கே போக முடியாத நிலைமை, உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் போக முடியாத நிலைமை, கிராமத்துக்கு போக முடியாத நிலைமை, இல்லை நிலப்புலன்கள்னால பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை. இப்போ அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த டீச்சர் நமக்கு எதிராக இருக்காங்கிற பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக நெஞ்சு பகுதி, அதுலேயுமே லங்ஸ் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதை மட்டும் பார்த்துட்டா போதும், பெரிய பாதிப்புகள் கிடையாது. உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க மூலியமாகவும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி பெரிய இஷ்யூ இல்லை, நல்லாயிருக்கும். நீங்கள் சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்லலாம். கும்பத்துக்கு வந்து உங்கள் வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லலாம். வியாழக்கிழமை சாய்பாபா வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்குமா. வந்து அடுத்து மீனராசி நேயர்களுக்கு குரு வக்ரம் எப்படி இருக்கு? அதாவது மீனராசி நண்பர்களுக்கு, அதாவது இப்போ சுச்சுவேஷனில் லக்னத்தில் ராகு ஓடின்னு இருக்கு. ராகுன்னா எல்லாமே எதிர்மறையான எண்ணங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் அப்பா மீனராசின்னு வைங்க, பையன் வந்து அப்பாவுக்கு ஒரு 70 வயசு 80 வயசு, பையனுக்கு வந்து ஒரு 55 வயசு ஆச்சு. இப்போ சுச்சுவேஷனுக்கு 55 வயசில் இருக்கிறோடைய நபர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்பார். ஓகே, 75 80ங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் ஓல்டு இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார்னா பையனோட பேச்சே கேட்க மாட்டார். பையன் என்ன சொன்னாலும் சரி, இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பார். அவருக்கு 70 வயசாச்சு 80 வயசுங்க ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு லக்னத்தில் ராகுங்கும் பொழுது தர்மத்துக்கு மீறிய சிந்தனை, விரோதமான சிந்தனைகள், பகை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துன்றோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ரெண்டாவது 3ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது ENT ப்ராப்ளம் வரும் பாதி பேருக்கு. அதில் 3ஆம் இடத்துக்கு ரெண்டாவது சொல்லுவோம் என்னென்னா பிச்சுட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். அந்த பிச்சுட்ரி கிளாண்ட்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய நரம்புகள், அதனால ரெமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். அதே மாதிரி தொண்டை உபாதைகள் கொடுத்து சரியாகும். இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகி சரியாகும். படிப்பில் தடை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். புரிதல் கம்மியாகும். ஆனால் ஒரு வேளை ஜாதகத்தில் குருவும் சனியும் நல்லா இருந்ததுன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் இடம் விற்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் விற்க முடியல, நல்ல பார்ட்டி கிடைக்கல. இப்போ உங்களுக்கு சூப்பர் பார்ட்டி கிடைப்பா, நல்லா ஈஸியாக வீடு வித்தரலாம், நல்லா வித்தரலாம், அதனால் பணம் வரும். வீட்டுக்கு மேலே குடிபெயர்றது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குடிபெயர்றது. உங்கள் சகோதரர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அது இப்போ நல்லா பில்டப் ஆகிடும். மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு, அதே மாதிரி ஆன்லைனில் செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ்களுக்கு, அத்தனை பேருக்கும் செம்மையாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால், குரு நல்லா இல்லைன்னா இவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை. அப்போ ஏதோ ஒன்று தடை கொடுக்கும், வேலைகளில் தடை கொடுக்கும், நம்பிக்கை இல்லாத தன்மை, தேவையில்லாமல் பேச்சு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக எது போனாலும் பரவாயில்ல, உங்கள் குட்வில் போகக்கூடாது. அந்த நம்பிக்கை தன்மையை இழக்காது இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்க முடியும். அதை மட்டும் பார்த்துங்க, எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லாவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது வழிமுறை பரிகாரங்கள் சொல்லும் பொழுது, இந்த கோவிலில் இந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி துவார பாலகர்கள்னு சொல்லுவோம், ஜெய விஜயர்கள்னு சொல்லுவோம், நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸோ அவங்கள வழிபாடு செய்வது பலவிதமான சங்கடங்கள்லேருந்து இவங்க வெளியே வருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அங்கே நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்க, கொஞ்சம் வயோதிகமாக ஒரு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் சொல்றது கோயிலுக்கு வெளியில், கோயிலுக்குள்ளேயே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் பூப்பழம், பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தானம் பண்ணிங்கன்னா போகிறோம். இந்த மன சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறும், கெட்ட பேர் வராமல் தவிர்த்து கொள்ள முடியும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கும் ஆதன் ஆன்மீகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு குரு பயிற்சி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி
எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது வரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ரொம்ப அழகா வந்து குரு வக்ரம் ஆகுறதால என்ன பலன்கள் இருக்கு, பரிகாரம் இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நமஸ்காரம்.